மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு ஜோதிடருக்கு அரசு பணி கொடுத்திருக்காரு. இந்த விவகாரம் இந்த விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கண்டனம், அதே போல விடுதலை சிறுத்தை கண்டனம். சரி, எதனால கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு ஜோதிடர், இந்து மதம் அப்படின்னாலே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்தார்? அந்த ஜோதிடர் யாரு? ஒரு முதலமைச்சரால நேரடியாக ஒரு மூன்றாவது நபரை அரசு பணியில உட்கார வைக்க முடியுமா? பொதுவாக அரசு தேர்வு எழுதிதான் எல்லாருமே அதிகாரியா போவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு முதலமைச்சர் நேரடியாக ஒரு நபரை அரசு பணியில உட்கார வைக்க முடியுமா? அதற்கு சட்டத்துல இடம் இருக்கா? அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நெருக்கமான ஜோசியர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஜோதிடராக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் எந்த தேர்தலில் நின்னா அவர் ஜெயிப்பாரு, எந்த தேர்தலில் யாரை கேண்டிடேட்டா போடணும், இது எல்லாத்தையுமே கணிச்சு சொல்றவர் தான் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள். அவர் தமிழர் தான், சரிங்களா? அவர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக 2016 வெற்றி பெற்றால் அவர் இறந்து விடுவார் அப்படிங்கிறதையும் கணிச்சு சொல்லியிருக்காரு ஜெயலலிதா கிட்ட. இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் அது அவர் சொன்னதையும் மீறி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க இரண்டாவது முறையாக. அவர் சொன்ன மாதிரியே ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார். அந்த அளவிற்கு துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் தான் அந்த பண்டிட் வெற்றிவேல் அவர்கள். அவர் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சரா வந்துருவாரு, இந்த 2026 போட்டி போட்டாருன்னா கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு அடிச்சு என்னுடைய கணிப்பை சொல்லியிருக்காரு. எப்படி வியூகம் வகுக்கணும், நீங்க எப்படி பிரச்சாரம் செய்யணும், எந்த நேரத்துல நீங்க பிரச்சாரம் செய்யணும், இப்படி பல விஷயங்களை அந்த பண்டிட் கணிச்சு சொல்லியிருக்காரு. வேட்பாளர்கள் நியமனம் எல்லாத்திலுமே அந்த பண்டிட் வெற்றிவேல் சரியா சொல்லியிருக்கிறார். சோ அவர் சொன்னபடியே விஜய் அவர்களும் முதலமைச்சர் ஆகிவிட்டார். தேர்தல் ரிசல்ட் வரும்பொழுது அன்னைக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் பண்டிட் வெற்றிவேல் விஜய் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டாரு, பொக்கே எடுத்துக்கிட்டு. நேரா போயிட்டு விஜய் அவர்களை பார்த்துட்டாரு. நீங்க தான் மெஜாரிட்டி வாங்க போறீங்க, நீங்க தான் சிஎம் ஆக போறீங்க, நீங்க தான் வெற்றிங்கிறத 10 மணிக்கே சொல்லிட்டாரு. சோ அந்த அளவிற்கு துல்லியமாக கணித்து சொன்னதால விஜய் அவர்களுக்கு அவரை மிகவும் பிடிச்சிருச்சு. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பண்டிட் வெற்றிவேலுக்கு ஒரு பதவி கொடுத்திருக்காரு. என்ன பதவி அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பர்சனல் அரசியல் செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த முதலமைச்சருடைய பர்சனல் அரசியல் செயலாளர் போஸ்டுக்கு யாரை வேணாலும் நியமனம் பண்ணிக்கலாம். ஒரு முதலமைச்சர் அவரோட உடன் பிறந்தவங்களையோ, அவருடைய நெருக்கமான நண்பர்களையோ, அவருடைய உறவினர்களையோ, அதே போல அவருடைய தாய் தந்தையோ யாரை வேணாலும் நியமனம் பண்ணலாம். அது முதலமைச்சரோட சாய்ஸ். யாருமே அதை குறை சொல்லவே முடியாது, கேட்கவும் முடியாது. சரிங்களா? முதலமைச்சருக்கு அப்படி ஒரு இடம் என்பது சட்டத்துல இருக்குது. அதனால நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய பர்சனல் அரசியல் பிரிவு செயலாளராக அந்த பண்டிட் வெற்றிவேலை நியமனம் செய்திருக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப இதற்கு தான் விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் எல்லாம் குதிக்கிறாங்க, வானத்துக்கும் பூமிக்கும். ஐயோ, ஒரு ஜோசியரை எப்படி நீங்க அரசு பதவிக்கு கொண்டு வரலாம்? திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜோதிடர்கள் என்பவர்கள் இந்துத்துவத்தை தூக்கி பிடிப்பவர்கள், சனாதன தர்மத்தை தூக்கி பிடிப்பவர்கள், இந்து மதம் சார்ந்த ஒருவரை நீங்க எப்படி பதவி கொடுக்கலாம், அவருக்கு எப்படி பதவி கொடுக்கலாங்கிற மாதிரி திருமாவளவன் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், இப்ப மதசார்பற்ற கூட்டணின்னு நீங்க எல்லாம் பேசுறீங்க. மதசார்பற்ற கூட்டணியில முஸ்லிம் கட்சிகள், கிறிஸ்தவ இயக்கங்கள்லாம் எதுக்கு இருக்கு? மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிட்டு சர்ச்சில் போயிட்டு கேக் சாப்பிட்றதும், மசூதியில போயிட்டு கஞ்சி குடிக்கிறதும், இஸ்லாமிய கட்சிகளை கூட சேர்த்துக்கிறதும் தான் மதசார்பின்மையா? மதசார்பின்மை அப்படின்னா எந்த மதமும் சாராத ஒரு கூட்டணி அப்படின்னு தானே அர்த்தம். இப்ப இதற்கு நம்ம திருமாவளவன் பதில் சொல்லுவாரா? இத்தனை ஆண்டு காலமா மதசார்பற்றன்னு உருட்டிக்கிட்டே இருந்தீங்க. மதசார்பற்றன்னா இந்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு கிறிஸ்டின்ஸையும் முஸ்லிமையும் கூட சேர்த்துக்கிட்டா அதுக்கு பேரு மதசார்பற்ற கூட்டணியா? இப்போ விஜய் அவர்கள் அவருக்கு பிடித்த ஒருத்தரை நியமனம் பண்ணிருக்காரு. சட்டத்துல இடம் இருக்கு. அவர் ஒன்னும் சட்டத்தை மீறி எதுவும் செய்யலையே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில தானே செஞ்சிருக்காரு. முதலமைச்சர் அவருடைய விருப்பப்படி அவருடைய பர்சனல் அரசியல் பிரிவு செயலாளராக யாரை வேணாலும் நியமனம் பண்ணலாம். ஒருத்தரை நியமனம் பண்ணலாம், 2 பேரை கூட நியமனம் பண்ணலாம். அது அவருடைய விருப்பம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிடுச்சு. உங்க அம்பேத்கர் எழுதின சட்டம் தான் சொல்லியிருக்கு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஜோதிடரை நியமனம் பண்ணியிருக்காரு. இதுல எந்த தவறுமே இல்லையே. அது அவருடைய பர்சனல் விஷயமாச்சே. நான் என்ன சொல்றேன், அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிறீங்க திருமாவளவன் அவர்களே? திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பர்சனல் விஷயத்துல ஏன் மூக்க நுழைக்கிறீங்க? அவங்க எந்த சாமியை வேணாலும் கும்பிட்டும், அவங்க ஜாதகம் பார்க்கட்டும்,
அவங்க யார் கூட வேணாலும் பழகட்டும். இதெல்லாம் வந்து நீங்க ஏன் கேட்குறீங்க? முதலமைச்சர் அப்படின்னா ஜோதிடரோட பேசக்கூடாது, ஜோதிடரோட பழகக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, இப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன். இதற்கு தான் சொன்னோம் விஜய் அவர்களே இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு. இப்ப தெளிவாயிடுச்சு. வேலுமணி அவர்களும் நம்ம சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் நடக்க போகுது. சரிங்களா? அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ஆதரவே போதும். கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளின் ஆதரவு விஜய்க்கு தேவையில்லை. நாளைக்கு வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் இவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டாங்க, வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் அவர்களை யாராலும் அசைக்க முடியாது. ஃபுல் மெஜாரிட்டி அவருக்கு வந்துடும். ஸோ அவர் எதிர்பார்த்த அந்த மெஜாரிட்டி வந்துடும். கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, திமுக போன்ற கட்சிகளுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்பது விஜய்க்கு இருக்காது. அதனால நாளை வரை விஜய் அவர்கள் பொறுமையாக இருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. சோ இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள், பிரிந்து வந்த எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே விஜய் அவர்கள் வேறு மாதிரி செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப அவருடைய ஜோதிடரை வந்து நியமனம் பண்ணதுக்கு இன்னும் திமுக கண்டனம் தெரிவிக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இவங்க கிட்ட இருந்து கண்டனம் வந்துருச்சு. காங்கிரஸ் எல்லாம் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா இங்க விஜயோட தயவு காங்கிரஸ்க்கு தேவை. அதனால காங்கிரஸ் வாயை மூடிட்டு இருப்பாங்க. இன்னும் திக கிட்ட இருந்து எதிர்ப்பு வரல. கி வீரமணி, சுபவீரபாண்டியன், அப்புறம் இந்த நக்கீரன் கோபாலு, மீசக்காரன், இன்னும் திமுக நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி இன்னைக்குதான் வந்து சட்டமன்றத்துல நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி பேசினாரு. என்ன பேசினாரு அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவை பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு வரியை சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சி ஆதரவுலதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க, அதனால சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், இந்து தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சட்டசபையில பேசியிருக்கிறாரு உதயநிதி. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், இந்து மதத்திற்கு எதிராக நாங்கள் என்ன செய்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும், அதற்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு நேரடியாக சட்டமன்றத்தில் விஜய் அவர்களை மிரட்டுகிறார் முதலமைச்சரா. யாரு? நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. இப்ப காலையில தான் விஜய் அவர்களை மிரட்டினாரு. அன்னைக்கு மாலையே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாலையிலேயே விஜய் அவர்கள் ஒரு ஜோசியரை, அவருக்கு பிடித்த ஜோசியரை அரசியல் பிரிவு செயலாளரா போட்டாரு. இதன் மூலமா விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, உதயநிதிக்கு ஒரு செருப்படியே கொடுத்துட்டாரு. நீ என்ன சனாதன தர்மத்தை ஒழிக்கிறது பாரு, ஒரு ஜோசியரை கொண்டு வந்து போஸ்டிங் கொடுக்குறேன் பாரு, இப்ப நீ கதறுவியா, நல்லா கதறிக்கா அப்படின்னு விஜய் அவர்கள் இப்படி டைரக்டா ஒரு செருப்படியை கொடுத்துட்டாரு உதயநிதிக்கு. நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்க ஜாதகம் பாக்குறாங்க பார்க்கல, அது அவங்களுடைய தனிப்பட்ட விவரம், தனிப்பட்ட விவகாரம். சரிங்களா? அரசியலமைப்பு சட்டத்துல தெளிவா சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் தன்னுடைய அரசியல் பிரிவு செயலாளராக யாரை வேண்டுமானாலும் நியமனம் செய்து கொள்ளலாம், அது அவருடைய விருப்பம் அப்படின்னு சட்டமே சொல்லிடுச்சு. இதுக்கு மேல நீங்க என்னடா கத்துறீங்க? பார்ப்போம். அநேகமா வந்து இந்நேரம் திமுக எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கல. கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை 2 கட்சிகள்ட்ட இருந்து எதிர்ப்பு வந்துருச்சு. இன்னும் வந்து இந்த திராவிடர் கழகம், திமுக, அப்புறம் வந்து இந்த திமுக அல்லக்கைகள் இவங்க கிட்ட இருந்து எல்லாம் இன்னும் எதிர்ப்பு வரல. கண்டிப்பா எதிர்ப்பு வரும். ஆனா நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது நிச்சயமாக அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய் அவர்களுக்கு வரும். அதனால இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகளின் ஆதரவை விஜய் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதன்படி பாத்தீங்கன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்று முதலமைச்சராக நிரந்தரமாக அவர் வந்துவிட்டால் அதற்கு பிறகு விஜய் அவர்களினுடைய செயல்பாடு நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு மட்டும் இல்லைங்க. தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய சில ஆட்கள் கிட்டையும் பேசினா அவங்களும் அதை தான் சொல்றாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்ததும் தளபதி அவர்கள் முதலமைச்சர்னு உறுதியானதும் அதற்கு பிறகு அவர்களினுடைய செயல்பாடு, முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும். நிச்சயமாக திமுகவிற்கு எதிராக பல காரியங்களை வந்து அவர் மூவ் பண்ணுவாரு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை ஒரு நாள் தான். நிச்சயமா நாளை வந்து விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு ஒரு நல்ல செருப்படி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆதரவுல தானே விஜய் அவர்கள் எப்படி இருந்தாலும் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும். நாம வந்து விஜயை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருப்போம், விஜய் அவர்களை கண்ட்ரோல்ல வச்சுப்போம், முதலமைச்சரை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி முதலமைச்சரை ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாருமே நினைச்சாங்க.
ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க அதிமுக எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க அப்படிங்கறத அவங்க கணிக்கல. இதுல என்னன்னா, காங்கிரஸை கூட விஜய் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப இவங்களுடைய ஆதரவு என்ன? காங்கிரஸ் 5, விடுதலை சிறுத்தை 2, கம்யூனிஸ்ட் வந்து 2 கம்யூனிஸ்ட் சேர்த்து மொத்தம் 4, 5, 2, 7, 7, 4, 11. அப்புறம் வந்து இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 2. சோ மொத்தம் 11, 13. சரிங்களா? இப்ப 13 எம்எல்ஏக்கள் ஆதரவு விஜய்க்கு இருக்கு. மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 120 கிட்ட வருது. சரிங்களா? இப்போ இந்த 13 பேரையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு அதிமுகவுல இருந்து ஒரு 20 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இவங்க தயவை விஜய் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்.